தேவன் தாவீதின் மேல் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். அவனை எப்படியாகிலும் ராஜாவாக மாற்ற வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். யாரை ராஜாவாக்கணும்? கவனிக்கிறீங்களா? நிறைய பேர் கவனிக்கல, எல்லாரும் கவனிங்க. யாரை ராஜாவாக மாற்ற வேண்டும் என்று தேவனுடைய திட்டம்? தாவீதை ராஜாவாக மாற்ற வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஆனால் சவுலுடைய திட்டம் என்ன? எப்படியாகிலும் தாவீதை கொன்றுவிட வேண்டும், அவன் ராஜாவாக மாறிவிடவே கூடாது என்பது சவுலின் திட்டம். அதனால் சவுலும் சவுலுடைய ஆட்களும் என்னெல்லாம் செய்கிறார்கள், அவனுக்கு விரோதமாக எப்படியெல்லாம் எழும்புகிறார்கள் என்பதும் அதிலிருந்து தேவனுடைய திட்டம் எவ்வாறு நிறைவேறுகிறது என்பதும் தான் இந்த சங்கீதத்தில் நமக்கு விளக்குகிறது. 59ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, தாவீது சொல்லுகிறார், பாவமும் இல்லை, என்னிடத்தில் ஒரு குற்றமும் இல்லை, ஆனால் பலவான்கள் எனக்கு விரோதமாய் கூட்டமாய் கூடுகிறார்கள். 4ஆம் வசனம். யுத்தத்திற்கு ஆயத்தமாகிறார்கள். எல்லாரும் தாவீதுக்கு விரோதமாக யுத்தத்திற்கு ஆயத்தமாகிறார்கள். 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சாயங்காலத்தில் நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவனுக்கு விரோதமாய் வார்த்தைகளை கக்குகிறார்கள். 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சாபம் போடுகிறார்கள், பொய் சொல்லுகிறார்கள், எல்லாம் எப்பக்கமும் நெருக்கம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆனால் தாவீது செய்கிறதான ஒரு காரியம் பாருங்க. 59ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமுமானீர். எத்தனை பேருக்கு காலையில் எழும்பி கர்த்தரை புகழ்ந்து பாடி ஜெபிக்கிற அனுபவம் இருக்குது? அப்படிப்பட்ட அனுபவத்தில் நாம் இருந்தோம் அப்படின்னா நமக்கு விரோதமாய் சத்ருவானவன் எடுக்கிற எல்லா சதித்திட்டங்களையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி தேவன் நம்ம எதற்காக தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை, சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிப்போமா? 16, 17 எல்லாரும் சேர்ந்து, எல்லாரும் சகோதரர்கள், சகோதரிகள், பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாரும் சேர்ந்து 16ஆவது வசனத்தை வாசிப்போம். 16, 17. நானோ காலையிலே உடைய கிருபை ஆமேன். பாருங்க, இந்த அனுபவம் நமக்கு வேணும். காலையிலே எழும்பி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. தேவன் நம்ம எதற்காக தெரிந்தெடுத்துக்கிறார்? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம்ம எப்படி தெரிந்தெடுத்திருக்கிறார் தெரியுமா? ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக, ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டமாக, ஒரு பரிசுத்த ஜாதியாக, அவருக்கு சொந்தமாக ஜனமாக தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்ம என்னவா மாற்றணும் ஆண்டவருக்கு ஆசை? ஒரு பரிசுத்த ஜாதியாய் நம்மை மாற்ற. அபினேஷ், கவனிக்கிறியா? நம்மை ஆண்டவர் எப்படி மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார்? ஒரு பரிசுத்த ஜாதியாக மாற்ற விரும்புகிறார். ஒரு அவருக்கு சொந்தமான ஜனமாய் மாற்ற விரும்புகிறார். ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் மாற்ற விரும்புகிறார். ஆனால் சாத்தான் என்ன விரும்பி கொண்டிருக்கிறான் தெரியுமா? எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம், யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். நம்ம இன்றைக்கும் பார்த்திங்கன்னா சபைக்குள்ளே நம்ம இருக்கிறோம், ஆனால் அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அவன் ஏதோ ஒரு வகையில் சத்ருவானவன் திருடி கொண்டே இருக்கிறான். நம்முடைய ஜெப வாழ்க்கையை, ஜெபம் செய்கிற நேரத்தை திருடி கொண்டிருக்கிறான். வேதம் வாசிக்கின்ற நேரத்தை திருடி கொண்டிருக்கிறான். இதுதான் சாத்தானுடைய திட்டம். ஆனால் தேவன் என்ன விரும்புகிறார்? நம்மை ராஜாவாய் மாற்ற வேண்டும், நம்மை ஒரு பரிசுத்த ஜாதியாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அதிலிருந்து நாம் எப்படி விடுபடுவது? சத்ருவின் திட்டத்திலிருந்து நம்மை எப்படி நாம் விடுவித்து கொள்வது என்று பார்த்தோமானால், நீங்கள் வீட்டில் போய் அந்த 10ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு தொழுவம், ஒரு ஆட்டு தொழுவத்தில் அநேக ஆடுகள் இருக்கிறது. அந்த வாசலை
ஒருவர் காத்து கொண்டிருக்கிறார், வாசல் காவலாளி. ஆனால் மேய்ப்பன் வருகிற போது அந்த வாசல் காவலாளி என்ன செய்வார்? அந்த வாசலை திறந்து விடுவார். அதற்குள்ள அநேக ஆடுகள் இருக்கிறது. மேய்ப்பனுடைய சத்தம் அதுகளுக்கு கேட்கிறது. மேய்ப்பனுடைய சத்தத்தை அது தெளிவாய் அறிந்திருக்கிறது அந்த ஆடுகள். இப்போ மேய்ப்பன் என்ன செய்வாராம்? ஒவ்வொரு ஆட்டின் பெயரையும் சொல்லி கூப்பிடுவாராம். நம்முடைய பெயர்கள் எல்லாம் தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். நம்முடைய பெயர்களையும் ஆண்டவர் சொல்லி அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போது அவர் கூப்பிட்ட உடனே அந்த ஆடுகள் எல்லாம் அந்த மேய்ப்பனுக்கு பின்னாக நடந்து செல்கிறது. தொழுவத்திலிருந்து இப்போ வெளியே வருகிறது ஆடுகள். ஆடுகளுக்கு அநேக எதிரிகள் உண்டு. எதெல்லாம் எதிரி சொல்லுங்க பார்க்கலாம், பிள்ளைகள் சொல்லுங்க. ஆட்டை பார்த்தா எதெல்லாம் சாப்பிடும்? படித்தது இல்லையா? பார்த்ததும் இல்லையா? சொல்லுங்க, ஜென்சிகா சொல்லு. ஆட்டை எது பிடிச்சி சாப்பிடும்? சிங்கம். வெரி குட். வேற? ஓநாய், கரடி. இதெல்லாம் ஆடு எப்படா கிடைக்கும்னு பார்த்து கொண்டு இருக்கும். ஆனால் அந்த ஆட்டோடு கூட இருக்கிறது யாரு? ஒரு மேய்ப்பன். அந்த மேய்ப்பன் என்ன செய்வாராம்? ஆடுகளுக்கு முன்பாக நடந்து செல்லுகிறார். எந்த சத்ருவும் அந்த ஆட்டை பிடித்து விடக்கூடாது என்பதற்காக அந்த ஆடுகளை என்ன செய்கிறார்? பத்திரமாய் பாதுகாக்கிறார். இந்த ஆடுகள் என்ன செய்யுமா? அவருடைய சத்தத்தை கேட்டு, மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு அதற்கு பின்னாக அழகாய் நடந்து செல்லும். 10:4 யாராவது ஒருவர் வாசிங்க பார்க்கலாம். யோவான் 10:4. பாருங்க, ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்தை என்ன செய்திருக்கிறதா? அறிந்திருக்கிறது. அதனால அந்த ஆடுகள் என்ன செய்கிறதா? மேய்ப்பனுக்கு பின்னாக செல்கிறது. ஒருவேளை அந்நியனுக்கு பின்னாக அந்த ஆடுகள் செல்லவே செல்லாது. அந்நியனுக்கு பின்னாக அந்த சத்தம் அந்த ஆடுகள் அறியாததுனால அந்நியனுக்கு பின்னாக அந்த ஆடுகள் செல்வது இல்லை. அப்படி ஒருவேளை அந்நியனுக்கு பின்னாக ஆடுகள் சென்று விட்டால் என்ன நடக்கும்? சிங்கம், கரடி, ஓநாய் இவைகள் ஆட்டை பிடித்துவிடும். இதே தான் இப்போ நம்முடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் யாருக்கு பின்னாக நாம் நடந்து கொண்டிருக்கிறோம்? தாவீது ஒரு தொழுவத்தில் இருந்த ஒரு ஆட்டை போல. அதனால தான் சவுலால் அவனை கொல்ல முடியவில்லை. சவுல் ரொம்ப பிரயாசப்பட்டான். அவனை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று ரொம்ப பிரயாசப்பட்டான். ஆனால் ஏன் அவனால் கொல்ல முடியலைன்னா, அவன் கர்த்தருடைய சத்தத்தை தெளிவாய் அறிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் காலையில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய சத்தத்தின்படி அவருடைய வார்த்தையின்படி தன்னை காத்து கொண்டதுனால, அந்த தொழுவத்தில் இருந்த ஆட்டை போல தன்னை காத்து கொண்டதுனால அந்த சவுலால் அவனை ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஏற்ற நேரத்திலே தாவீதை ராஜாவாக மாற்றினார். இன்றைக்கும் நாம் தேவனுக்கு பின்னாக நான் நடக்கிற ஆடா, இல்லை இந்த உலகத்திற்கு நேராக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? எத்தனையோ பேர் முன் நாட்களிலே ஜெபித்த ஜெபங்கள் இப்பொழுது இல்லை. எத்தனையோ அதிகாரங்கள் வாசித்திருப்பீர்கள், ஆனால் இந்த நாட்களில் அந்த அனுபவங்கள் இல்லை. சத்ருவானவன் உங்கள் வாழ்க்கையை திருடிக்கொண்டே இருக்கிறான். நாம் எச்சரிக்கப்பட வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். எல்லாரும் நாம் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் சொல்வோமா? ஹல்லேலூயா. நீர்தான் என்னுடைய தஞ்சம் ஆண்டவரே, நீர்தான் என்னுடைய கோட்டை, நீர்தான் என்னுடைய இரட்சகர், நீர்தான் என்னுடைய ராஜா. நான் உம்முடைய சத்தத்தை கேட்டு உமக்கு பின்னாக நடக்கிற ஒரு ஆடாக தான் இருக்க வேண்டுமே தவிர இந்த உலகத்தில் எதையோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு ஆளாய் நான் இருக்கவே கூடாது. என்னை ஒரு பரிசுத்த ஜாதியாய் மாற்றும், என்னை ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் என்னை மாற்றும். உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கிற ஒரு சந்ததிகளாய் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் மாற வேண்டும். எல்லாரும் கைகளை உயர்த்தி கண்களை மூடி சொல்லுங்க. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா. எல்லாரும் சத்தம் உயர்த்தி. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர்,
கர்த்தரை ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே தேடி அவருடைய வார்த்தையின்படி நடந்து கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவ சமூகத்திலே சாட்சி கொடுக்கிறவர்கள் சாட்சி கொடுக்கலாம்.